தமிழிலும் மருத்துவம், பொறியியல் கற்க முதலமைச்சர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த தக்கோலத்தில் மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் தொழில் பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தில் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் தேர்வு செய்யப்படும் வீரர்களுக்கு இங்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சி மையத்திற்கு கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக ராஜாத்திய சோழன் என சூட்டப்பட்டது. இந்நிலையில் பயிற்சி மையத்தின் 56வது ஆண்டு தொடக்க விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி CISF முழுவதும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் 56வது எழுச்சி தின விழா கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். நாட்டின் பாதுகாப்பு பணிகளில் CISF வீரர்களின் பங்கு மிக முக்கியமானது எனவும், இவர்கள் அமைதியான முறையில் பாதுகாப்பு பணியை சிறப்பாக மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் இந்தி மற்றும் ஆங்கிலத்திலேயே தேர்வு எழுதி வந்ததாகவும், இத்தேர்வுகளை வரும் காலங்களில் தமிழ் மற்றும் பெங்கால் மொழியில் எழுத மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதேபோல் தமிழக அரசும் மாணவர்களின் நலன் கருதி பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகளை தமிழில் கற்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமித் ஷா கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மத்திய இணை அமைச்சர் எல். முருகன், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.